compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ராஜா நீலா மறுபடியும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேரலாம். I still love you. ப்ராமிஸ். உன்னையும் சத்யாவையும் என்னைக்கும் விட்டு புரியும். உங்களோட ரியல் லைஃப் பார்வதிக்கு வந்து ஒருவேளை ஒரு போலீஸ் மாப்பிள்ளை வந்தா என்ன பண்ணுவீங்க? போலீஸ் மாப்பிள்ளை வந்தா கல்யாணம் Are you single or committed? அதான் சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன பிரேக்கிங் எடுத்துக்கலாமா? ஆமா, அதான் சொல்லிட்டாங்க, இருக்காங்களேன்றாங்க. போலீஸ்ன்றது ஒரு மல்டி டைமென்ஷனல் கதை. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கதை இருக்கு. இது தாண்டி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கதை இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்று இவர் மாட்டிப்பாரு, தேவையே இல்லாமல் வந்து கரெக்டாக என் கண்ணில் வந்து மாட்டிப்பாரு. இதுக்கு ஒரு புது ஆடியன்ஸே இருக்கிறாங்க. ஃபோனில் பார்க்குற ஜென்ரேஷனை போய் இது ரீச் பண்ணுது. மேம் எப்படி இருக்காங்க? திருப்பி வருவாங்களா நடிக்க? அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ வந்து இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது இந்த 2 பேரை எப்படா ஒன்னா ஸ்க்ரீனில் பார்ப்போம், இவங்க 2 பேரும் எப்போ சேருவாங்க, ஏன் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கு. ஸோ சொல்லுங்க, எப்போ வந்து சேருவீங்க, ஏன் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? கதையில் வந்து இவங்க எப்போ சேருவாங்கன்றது தான் கதை. ஸோ அது இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம் இருக்கும். சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கதை மாதிரி ஆகிடும். ஸோ அது இங்கே சேர்ற வரைக்கும் இவங்க சேருவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கே தெரில. ஸோ அதனால் இதுக்கு நடுவில் ஒரு குழந்தை வேறு இருக்குது. அந்த குழந்தைக்காக சேரணும். ஆமாம், எல்லாரும் பாவம், சத்யா பாவம் அந்த குழந்தைக்கு அவ்வளோ கேட்குறாம்மா, ஏன் இடத்துலேருந்து பாத்தியாமா அப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறா. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அஸ் அ மதரா இந்த ரோல்லாம் பண்ணுறப்போ எப்படி இருக்குது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மதரா வந்து நான் ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் பண்ணுறேன். பட் ஸ்டில் இட்ஸ் ரியலி க்யூட். சத்யா அந்த குழந்தையோட ஒர்க் பண்ணுறதும் அப்புறம் செந்திலோட ஒர்க் பண்ணுறதும் நாங்கள் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். இவரை பார்த்தாரே நான் முறைச்சிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது திட்டிகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி தான். பட் ஆனால் இவர் சொன்ன மாதிரி அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்று இவர் மாட்டிப்பார், தேவையே இல்லாமல் வந்து கரெக்டாக என் கண்ணில் வந்து மாட்டிப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஐயோன்னு ஆடியன்ஸுக்கே தோணும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் சத்யாவும் வந்து ரொம்ப துருன்னு நிறைய விஷயங்கள் என் கூட தனியாக இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பா, இவர் கூட தனியாக போகும்போது வேறு மாதிரி இருப்பா. அதே வந்து நிறைய ஆக்டிங்லாம் உள்ளேயே வந்து ப்ளே பண்ணுறா. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் மேக்ஸ் இட் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறேன். ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது. நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் திருப்பி வந்து உங்கள் 2 பேரும் சேர்ற மாதிரி சீன்ஸ்? இன்னும் அடுத்த எபிசோட்ஸில் எப்போ வரும் அந்த மாதிரி தான் ஒரு ஹிண்ட்டு? நாங்கள் நிறைய சேர்ந்துருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய அந்த மாதிரி. சார் ஃப்ளாஷ்பேக் இல்லை சார், திருப்பி வந்து ரீஜாயின் இந்த செப்பரேட்டடாக இருக்கீங்களே, திருப்பி சேர்றது எப்போ? அந்த சுவாரஸ்யம் தான் கதைன்னு நினைக்கிறேன். அந்த கதை எங்களுக்குமே தெரியல, உண்மையிலே எனக்குமே தெரியல. ஆனால் அந்த சுவாரஸ்யம் இருக்கிற வரைக்கும் அந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், பட் சேருவாங்களா மாட்டாங்களான்றதே ஒரு சுவாரஸ்யம் தான். ஆமாம், ஏன்னா இது வந்து இவங்க கதை மட்டும் இல்லை. இந்த போலீஸ்ன்றது ஒரு மல்டி டைமென்ஷனல் கதை. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கதை இருக்குது. இது தாண்டி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கதை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கதைக்கு ஒரு கன்க்ளூஷன் வருமா வராதான்றது இப்போ எனக்கே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வராமல் இருந்தால் நல்லது. அண்ட் இப்போ நீங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நீங்களும் அண்ணா சீரியல் பண்ணுறீங்க, பேரலி இது பண்ணுறீங்க, நீங்களும் எதிர்நீச்சல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லைக் இஸ் இட் டஃப்பாக இருக்கா பேக் டு பேக் 2மே மேனேஜ்? இது நடுவில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் அண்ணா சீரியலில் நடிச்சிருக்கோம். அப்படியா? இது எப்போ? எனக்கு அவங்க பேராவே நடிச்சிருக்காங்க. அதில் இவருக்கு வந்து இவர் ஒரு டூவல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக நான் உள்ள வந்தேன். இவருக்கு பேரா ஒரு சின்ன ஸ்பெஷல் வந்து அவங்க கேமியோ சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கோம். ஸோ இது எங்களுக்கு ஆக்சுவலி செகண்ட் டைம். இது ஆக்சுவலி இப்போ நிலா ராஜா ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா அதை எடுத்து எடிட் பண்ணி அதை வந்து ஒரு பிஜிஎம் போட்டு அப்படி எடிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் இட் டஃப் சார்? 2த்தையும் மேனேஜ் பண்ணுறது எப்படி இருக்குது சார்? எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஆமாம், அது ஒரு யூனிவர்ஸ். அது டெலிவிஷன்றது ஒரு யூனிவர்ஸ். இது ஒரு புது யூனிவர்ஸ். அது ஸோ அங்கே பண்ண முடியாத விஷயத்த இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அங்கே நிறைய லிமிட்டேஷன் இருக்குது. அந்த கதைக்கும் அங்கே நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்பீடுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன். ஒரு சீனே அங்கே வந்து ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கும். இங்கே வந்து அது டோட்டலாகவே வேறு. இந்த கதை வேறு, இந்த மேக்கிங் வேறு, இந்த ஆடியன்ஸ் வேறு. ஸோ இது வந்து ஒரு அது பல வருஷம் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம்.
பட் இது ஒரு புது பிளாட்ஃபார்ம்னால இது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது, கற்றுக்க வேண்டியது இருக்குது, இதுக்காக அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவே இருக்குது. நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு லேர்னிங் ஸ்டேஜ்னு தான் நான் நினைக்கிறேன் இது. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும், இன்றைக்கி என்ன இருக்க போகுது, இது எப்படி நம்ம வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் எப்பயும் இருக்குது. ஸோ ஐ திங்க் எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ஸ்டேஜ். நீங்கள் என்ன சார் பர்சனலாக என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கும் இந்த லைக் வெப் சீரிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க? ஐ திங்க் பார்வதியும் இதை அக்ரி பண்ணுவாங்க. ஒரு புது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இதுக்கு ஒரு புது ஆடியன்ஸே இருக்கிறாங்க. அண்ட் அதில் மேக்கிங் பேட்டர்ன் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ கதையே கூட பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் பெரும்பாலான டெலிவிஷன் கதையில் நான் நடிக்கிற கதையை உட்பட சொல்கிறேன், தூங்குற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா அவன் தான் புருஷன். ஆமாம், தாலி கட்டிட்டா அவன் தான் புருஷன். இட்ஸ் இஸ் ஆக்சுவலாக இல்லீகல். இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நீ. ஆனால் இதை தான் வந்து ஒரு மெயினான கோர் கதையாகவே பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு தெரியாமல் கோயிலில் தாலி கட்டினா, ஏமாற்றி தாலி கட்டினான்னா அவன் தான் புருஷன், அவங்க கூட சேர்ந்து வாழுன்றது தான் இன்னமும் கதையாகவே இருக்குது. இதில் எனக்குமே பெரிய உடன்பாடு இல்லை. நானே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதுதான் பார்க்குறாங்கன்னு, அதுதான் செல்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. இது இன்னும் கொஞ்சம் இன்னைக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஜென்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி, இந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கதையும், இன்னைக்கான கதை, இன்னைக்கான ஒரு யங் கப்புள்ஸுடைய மைண்ட் செட்டு, அது ஒன்றா சேர்றதும் இதில் கரெக்டாக தான் இருக்கும், பிரிஞ்சு வாழ்ந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இதில் இதுவே டெலிவிஷனாக இருந்தால் இவங்களை என்ன சேர்க்க வைக்கிறது தான் கதையாகவே இருக்கும். இதில் இந்த ரெண்டு பிரிஞ்சவங்க சேர்ந்துடணும், நியாயப்படுத்தி எப்படியும் சேர்ந்துடணும். நீங்கள் கல்யாணம் பண்ண சேர்ந்தே ஆகணும். பட் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இவங்க பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, இவர் சேரணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. பட் இவங்க சேராமல் போனாலும் கரெக்டு தான் இருக்கும், இவங்க சேர்ந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரைட்டிங்கு, அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இந்த இது பண்ணுறதுனால இது இன்னும் ஒரு யங்கர் ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்குது. இன்னும் கொஞ்சம் இன்றைக்கான ஜென்ரேஷனாக இருக்குது, இன்றைக்கி நடைமுறை சூழலில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. தாட் ப்ராசஸ்லேயே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது டெலிவிஷனுக்கும் இதுக்கும். இன்னொன்று மேக்கிங்குமே அதுக்கும் இதுக்கும் அதில் இன்னும் டைம் கன்ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாதத்துக்கு நீங்கள் 30 எபிசோடு எடுத்து ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப டீட்டெயிலிங் பர்ஃபெக்ஷன் பண்ணுறது கஷ்டம் அது. பட் இதில் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அந்தளவுக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பட் ரொம்ப டைமும் இல்லை அதில். ஸோ அந்த ஒரு டைமில் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணி, நிறைய ஒன் மோர் அதெல்லாம் பண்ணி எடுக்கிறாங்க. ஃபோனில் பார்க்குற ஜென்ரேஷனை போய் இது ரீச் பண்ணுது. ஸோ அது வந்து விச் இஸ் புதுசாக இருக்கு. மேம், நீங்கள் வந்து எதிர்நீச்சல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்ஸ் ஜீலையும் பண்ணீங்க. ஸோ அப்படின்றப்போ இதுக்கான ரெகக்னேஷன் ஒன்று இருக்குல்ல, நிலாவாக வந்து உங்களை பார்த்து அட்ரஸ் பண்ணுறாங்களா பீப்புளெலாம்? நிறைய பேர், நான் நினைக்கவே இல்லை ஜனனியாக பார்ப்பாங்க, எதிர்நீச்சல் ஜனனியாக பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா அது நம்ம நிறைய நாள் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நீலாவாக இன்னும் ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இவ்வளோ குவிக்காக ஆடியன்ஸ் வந்து நம்மளை நீலாவாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நீலா தானே போலீஸில் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப செந்தில் சொன்ன மாதிரி உண்மையாகவே புது ஆடியன்ஸ் தான். நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, டிவிலேருந்து நம்ம எல்லாருமே ஃபோனுக்கு மாறிட்டோம் அப்படின்றது. அதே மாதிரி நாங்கள் சீரியல் பண்ணிகிட்டு இருந்து திடீர்னு வெப் சீரிஸ் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் மாறுறது எங்களுக்கே லிட்டராக ஃபீல் ஆகுது. வி ஆர் ரியலி சீயிங் இட் கரெக்டாக அலைவாக அதை நாங்கள் பார்க்குறோன்றப்போ இட் இஸ் ரியல் ஹாப்பினஸ் ஃபார் அஸ். அண்ட் இதில் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு மாதிரி சார் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே அந்த மாதிரி கோவமாகவே இருக்கீங்க. எங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் தானே இருக்கும், நம்ம அதர் வந்து ரொமான்டிக் சைடு வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ நாங்கள் வந்து ஒரு குட்டி டாஸ்க். நீங்கள் ஒன்றும் ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ்லயே நாங்க தான் பயங்கர ரொமான்ஸ் பண்ணிருக்கோம் சார். அத இப்ப இல்ல சார், அந்த பிரசன்ஸ் வந்து நாங்க கொஞ்சம் லைவா ஆடியன்ஸ்க்கு இப்ப கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்றது. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சினாரியோ, அது நீங்க யாருக்கு வேணா பண்ணலாம். நாங்க வந்து எங்க கிட்ட ஒரு குட்டியா பூ ரெடி பண்ணிட்டீங்களா? ராஜா, நீலா, இவ்வளோ நாள் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். நீ எவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல. நம்ம சத்யாக்காகன்னு சொன்னேன், எனக்காகன்னு சொன்னேன். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்லாம் தெரியும். ஆனால் நீ அன்னைக்கு என்கிட்ட இப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டும் வராதது தான் எனக்கு அவ்வளோ கோவம். எனக்கு என்னாச்சு ஏதாச்சு எதை பற்றியும் நீ கவலைப்படலன்றப்போ நம்ம சத்யாவை பற்றி நீ யோசிக்க மாட்டேன். எனக்கும் சத்யாவுக்கும் நீ வேணவே வேணாம்னு நினச்சிட்டேன்.
ஆனால் மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் நீ பழைய ராஜாவாக தான் தெரிஞ்ச. எங்கே உன்னை பார்த்தா சீக்கிரம் நான் உன் கூட வந்து சேர்ந்துருவேணுன்ற பயத்திலேயே உன்கிட்டேருந்து தள்ளி தள்ளி இருந்தேன். நீ மறுபடியும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேரலாம். I still love you. ப்ராமிஸ். உன்னையும் சத்யாவையும் என்னைக்கும் விட்டு பிரிய மாட்டேன். சார் சூப்பர் சார். நாங்கள் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. விட்டா நீங்கள் அழுதுருப்பீங்க போலையே. கிளிசரினே போட வேணாம் மேம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜேவாக இருந்தீங்க, நீங்களும் ஆர்ஜேவாக இருந்தீங்க சார். ஸோ அது ரெண்டுமே வேரியஸ் ஃபீல்டு. இப்போ டோட்டலாக வந்து இன்ட்டு ஆக்டிங் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இப்போ எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஆக்டிங்காக இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண அந்த ஒர்க்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கா? எனக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் ஆங்கரிங் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணேன். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே நம்ம ஒரு விஷயம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அது புதுசாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம் அதில். ஸோ அதே மாதிரி நானும் ஆங்கரிங்கில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பெரிய பெரிய ஷோஸ்லாம் பண்ணேன். ஐ ட்ராவல்டு லாட். அதனால தான் என்னவோ எனக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப்பாக எனக்கு ஆக்டிங்குள்ளே எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இப்போ அதுவான்னு கேட்டால் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும், இதுவும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஐ எம் லேர்னிங் ஸோ மச். இதில் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். அப்படின்றப்போ இப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு டைம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஏராவில் இருக்கிறதுனால ஐ எம் லேர்னிங் ஸோ மச் ஃப்ரம் ஆக்டிங்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் பண்ணால் இப்போ இந்த வெப் சீரிஸ் பண்ணுறோம். இதுலேயுமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஐ லைக் போத். ஐ லைக் டூயிங் போத் அண்ட் ஐ எம் லவ்விங் ஆக்டிங் ஆஸ் வெல். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேடியோ தான். அதுதான் எல்லாத்துக்கும் கூட்டு வந்தது. அது ஏன் அப்படி பிடிக்கும்னா அது ஒன் மேன் ஷோ. இதில் வந்து ஒருத்தர் நான் போடுற காஸ்டியூம்லேருந்து பேசுகிற டைலாக்லேருந்து என்னை படம் பிடிக்கிற கேமராமேனு, எடிட் பண்ணுறவங்க, மியூசிக் போடுறவங்க, நிறைய பேரோட கொலாபரேஷன் தான் ஒரு ஆக்டிங், ஒரு ட்ராமான்றது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அது ஒன் மேன் ஷோ. அதில் என்ன வருதோ அதை நானே உருவாக்கி, நானே சமைச்சு, நானே ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து அது வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக என்னோட ஃபுல்னஸ் வந்து அதில் தான் நான் அதில் சில கதையெல்லாம் சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு அது எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுறதும் நான் கற்றுக்கிறதும் அதில் நிறைய. டெய்லி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னா அதை நான் அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அது எனக்கே பெரிய கதையாக இருக்கும், எனக்கே பெரிய லெசனாக இருக்கும். ஸோ அது மாதிரி என்னை ரொம்ப டிஃபைன் பண்ணது ரேடியோ தான். ஸோ அதில் கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி. அண்டு இது ஆக்டிங்கிறது வந்து நான் ஸ்கூல் லெவல்லேருந்தே பண்ணிகிட்டு இருந்த ஒரு செகண்ட் கேரக்டர் மாதிரி இருந்தது எனக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் இன்னும் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்டிங் பிடிக்காதுலாம் இல்லை, ஆக்டிங்கை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்றைக்குமே ரேடியோ இஸ் ஃபர்ஸ்ட் லவ். எஸ் சார். இன்னமும் வந்து உங்களை அட்ரஸ் பண்ணுறப்போ மிர்ச்சி செந்திலண்ணா அந்த வேர்டு தான். இன்னும் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். நான் தான் இப்போ ஆக்டர் ஆகிட்டேன், என்னையே இன்னும் விஜேவா அட்ரஸ் பண்ணுறீங்க, என்னையே இன்னும் ஆங்கராக அட்ரஸ் பண்ணீங்க, ஏன்னா ஆக்டர்னு சொல்லுங்களா, ஆக்ட்ரஸ்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து மிர்ச்சி செந்திலாகவே இருக்கிறது ஓகேவா, இல்லை ஆக்டர்னு சொல்கிறது ஓகேவா? நான் வந்து செந்தில் தான் ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பா அம்மாவை என்னை வச்சது செந்தில் தான். இங்கே நிறைய செந்தில் இருந்ததுனால மிர்ச்சி செந்தில் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த ரேடியோ தொழில் ரொம்ப பிடிக்கும், ஆர்ஜே தொழில் ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ டெலிவிஷனில் இருக்கும்போதே நிறைய பேர் கேட்குறது வந்து நீங்கள் ஏன் டெலிவிஷன்லேயே இருக்கீங்க, ஏன் சினிமாவுக்கு போகலையா, சினிமா பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க. இதுவே பெரிய இண்டஸ்ட்ரி, ரேடியோ பெரிய இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால் எதுவுமே குறைச்சோ அது என் அடையாளம் இல்லைன்னு சொல்லி எல்லாமே சேர்ந்தது தான். நான் செந்திலும் நான் தான், ஆர்ஜே செந்திலும் நான் தான், மிர்ச்சி செந்திலும் நான் தான், இன்றைக்கி ஆக்டர் செந்திலும் நான் தான். இது எல்லாமே என்னுடைய ஒரு பகுதிகளாக இருக்குது. ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி தான் அது. எதையுமே நான் வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ சொல்லலை, இதெல்லாம் சேர்ந்தது தான் நான். மேம் உங்களுக்கு மேம் அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ வெள்ளித்திரை இல்லை இவங்களோட நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை ஏதாச்சும் இருக்குது? எனக்கு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. எனக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், அவங்க கூட நடிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித், ஐ எம் லேர்னிங், ஐ எம் என்ஜாயிங் திஸ் ப்ராசஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணி என்னோட ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் பி பிஸியாக இருக்கணும், நிறைய கற்றுக்கணும், அவ்வளோதானே தவிர இதுதான் கோல், அதை நோக்கி போகணும் அப்படிலாம். எஸ் மேம். அண்ட் இப்போ இந்த வெப் சீரிஸில் பார்க்குறப்போ நீங்கள் தான் இனிஷியலி வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி போலீஸ் ஆகணும்னு சொன்னது, அப்புறமா திருப்பி நீங்களே இப்போ வந்து அதுக்கே கோவமாக இருக்கீங்க, என்ன காரணம் அது?
ஆக்சுவலி ராஜாக்கு நீலா மேலே இருக்கிற லவ்வை விட நீலாக்கு தான் ராஜா மேலே இருக்கும்னு சொல்லி ராஜாவே சொல்லியிருப்பாரு அந்த ஃப்ளாஷ் கட்டில். அவ்வளோ நான் வந்து லவ் பண்ணியிருப்பேன், அவரே வந்து அந்த வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து அவருக்கு அந்த போலீஸ் வேலை கிடைச்ச அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து நானே கொடுத்து அவ்வளோ ஹாப்பியாக நான் வந்து அவருக்காக நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். பட் ஆனால் போக 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 யாருக்காக நான் ஹாப்பியானேன்னா அவர் என் கூடவே இல்லை, அந்த வேலையை மட்டுமே நோக்கி போயிட்டாரு. அப்படின்றப்போ முக்கியமான நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன்லாம் அவர் கூடவே இல்லைன்றது ஒவ்வொரு கட்டத்துலையா புரிய வந்து ஓகே, அப்போது சும்மா பேருக்கு மட்டும்தான் நம்ம கூட இருப்பார், ஆனால் இல்லை நம்ம கூட அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணி தான் இப்போது அது இந்த கதை வந்து இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் சேருவோமா மாட்டோமா அப்படின்றத நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே சரி, அப்போ உங்களோட ரியல் லைஃப் பார்வதிக்கு வந்து ஒருவேளை ஒரு போலீஸ் மாப்பிள்ளை வந்தால் என்ன பண்ணுவீங்க? போலீஸ் மாப்பிள்ளை வந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ கோவம்லாம் வராதா உங்களுக்கு? உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க? அதெல்லாம் பண்ணணும் தான், பண்ணணும் கரெக்டா. ஆனா வந்து முதல்ல இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு பார்வதி தான் பயங்கர பிஸியா இருக்காங்க. அதுதான். பட் ஆனா நம்ம எல்லாரும் எல்லா பொண்ணுங்களுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. உங்க அதுதான் ஃபேன்ஸ்ல ஃபாலோ பண்ணிப்பாங்க. லவ்விங்கா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும், கொஞ்சம் ஃபன்னியா இருக்கணும், நல்லா பாத்துக்கணும். இதுக்குன்னா ஒரு ஆளை செய்யணும், ஒரு ஆளு ஆர்டர் கொடுத்து செய்யணும். எல்லாம் இவங்க இருக்காங்க, ஏன் இல்லாம நல்லா இருப்பாங்க. கல்யாணம் சிங்கிள் ஒரு கமிட்டட் அதான் சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன பிரேக்கிங் எடுத்துக்கலாமா? ஆமா அதான் சொல்லிட்டாங்க, இருக்காங்களேன்றாங்க. யாரு இல்ல இருக்காங்க. ஓகே ஓகே நாங்க எடுத்துக்கிறோம் சார். இனிமேல் பிறந்து வர போறது இல்ல, ஆல்ரெடி இருக்கணும்ல. இருப்பாங்க, ஆனா எனக்கு இன்னும் கிடைக்கல. அப்படி சொல்லணும், எனக்கு இருக்காங்கன்னு நான் சொல்லல, நானே நோ மேரேஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற. ஸோ நீங்க சென்னை, அவங்க வந்து கேரளா, எப்படி இருக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு? எப்படி இருக்கு? ஆன் அண்ட் ஆஃப். நான் அங்கே போவேன், அவங்க இங்கே வருவாங்க. வேலை நிமித்தமாக அவங்க அங்கே பிஸியாக இருக்காங்க, நான் இங்கே பிஸியாக இருக்கிறதுனால ஒன்றா இருக்க முடியறதில்ல. பட் நாங்கள் ஃபிசிக்கலாக தான் ஒன்றா இல்லை, பட் மென்டலி டிஜிட்டலி கனெக்டாக தான் இருக்கிறோம். ஏன்னா பையனை பார்க்காம 2 பேரையிலே இருக்க முடியாது. அதனால திருப்பி வருவாங்களா நடிக்க? அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்க கண்டிப்பாக வருவாங்க. இப்போ குழந்தை இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் அம்மாவை தேடாமல் இருந்தானா, இப்போ யாரோ ஒருத்தர் அவர் கூடயே இருக்கணும், அவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். அப்போ அவங்க நடிக்க வந்தால் நான் நடிக்கிறத நிப்பாட்டிட்டு போகணும். அதான் அது ஒரு பிளான் இருக்குது. சரி நீ கொஞ்ச நாள் நடி, நான் கொஞ்ச நாள் நான் அவனை பார்த்துக்கல, நான் அவங்க கூட அவன் வளர்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால சரி கொஞ்ச நாள் நான் இருக்கேன், டர்ன்ஸ் எடுத்துக்க போறாங்க 2 பேரும் மாறி மாறி. நீ கொஞ்சம் போய் நடி, நான் பார்த்துக்கிறேன். செந்தில் ப்ரௌட் ஆஃப் யூ செந்தில். மேம் நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டோம். என்னன்னா ஹார்ட் பீட்டில் வந்து சீசன் 2 நீங்கள் நடிக்க வேண்டியதாம். அது இது வந்து இதுலயே நடிக்க மாட்டேன்னு ஒரு கட்டம் வந்துச்சு. பார்வதிய கொக்கி போட்டு காலில் கையில் ஊந்து கூட்டு வந்துருக்கு. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக ஹார்ட் பீட்டில் வந்து சொன்னப்போ அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த ப்ராஜெக்ட். ஐ வாஸ் நாட் இட் செட்டில்டு அங்கே. அதனால இப்போ வேணுமா, இன்னொரு ப்ராஜெக்ட் வேணுமா அப்படின்ற ஒரு டைலமாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் திஸ் கேம் அம்மா ரோல் அப்படின்ற ஒரு இது இருந்தது ஒரு சைடு. இன்னொரு சைடு பரவாயில்ல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், தைரியமாக நம்ம இறங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ செட் ஓகே அப்படின்னு. மற்றபடி பண்ணாடு இருந்தது. பட் ஆனால் அதுதான் காரணம், எதிர்நீச்சல் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ வாண்ட் டு செட்டில் டவுன் ஆகும். அது என்ன ரோல்னு சொல்ல முடியுமா? எதுக்காக காஸ்ட் பண்ண? மானசா ரோல். ஓகே ஓகே மேம். ஓகே சார். சரி சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் உங்களோட அந்த திருப்பி ரீயூனைட் ஆகிற எபிசோட்ஸ்க்காக நாங்களாம் வெயிட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப நன்றி. டார்ச்சர் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ கலாட்டா நேயர்களே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.